எடுத்திருந்தேன். எடிட் பண்ணாமல் அப்படி டெலீட் கோயிலோட பத்திரிகையில் பார்த்தீங்க அப்படின்னா, திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தெழுதல் மதுரையை நோக்கி புறப்படுதல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. கொடி ஏற்றினதான தகவல்கள் எங்கேயுமே அதில் இல்லாமல், கோயிலில் வந்து கொடி ஏற்ற மாட்டாங்களா சித்திரை திருவிழாவுக்கு. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்மளோட அலறுமலைக்கு வந்திருக்கோம். இது நம்ம மதுரை குருவியோட அஃபீஷியலாக 3வது வீலாக் இது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வீலாகே பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அலறுகோயிலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரெக்கார்ட் பண்ணிட்டு என்னாச்சு அப்படின்னா, அது சரியாக வாய்ஸ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகாமல் ஒரு மாதிரி அரைகுறையாக ஷேக்கிங்காக இருந்தது. சரி ரைட்டு, அப்போ நம்ம வீலாகி சரிப்பட்டு வரல போல், போயிட்டு திருப்பி பெருசாக பண்ணலான்னு சொல்லிட்டாரு போல் அப்படின்ட்டு. ஸோ அதை அப்படியே வீடியோவில் எடுத்திருந்தேன். எடிட் பண்ணாமல் அப்படி டெலீட் பண்ணிட்டேன் நான். ஏன்னா அதில் ஒரு சரியளவு ஒரு வரை இல்லை, கொஞ்சமே சரியில்லாமல் இருந்தது. ஸோ அதனால் நான் அதை டெலீட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நேரத்துக்கு அப்படியே திருவாரூர், திருவண்ணாமலை அப்படியே அங்கே போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளோட முதல் வீலாக் வந்து திருவாரூரில் இருக்கும். பட் என்ன அப்படின்னா, அதில் வாய்ஸ் ஓவர் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு வீடியோவை மட்டும் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம திருவண்ணாமலை போயிருந்தோம். திருவண்ணாமலை போயிட்டு முதல் நாள் ஃபுல்லாக அந்த ரமண மகரிஷி ஆசிரமம் அது ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தோம். அப்புறம் அன்றைக்கி நைட்டு பார்த்தோம் அப்படின்னா கிரிவலம் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ 2 வீடியோவும் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு புதிய முயற்சி, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இது நம்ம 3வது வீலாகு. ஸோ இப்போ நம்ம வந்த நேரம், அதாவது இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா 18 ஏப்ரல் 2026. நேற்று பார்த்தோம் அப்படின்னா சித்திரை திருவிழாவுக்கான முகூர்த்தம், அதாவது கொட்டகை முகூர்த்தம் விழா பார்த்தோம். அது தலையரங்கார விழா பார்த்தோம் அப்படின்னா, நேற்று தல்லாகுளத்தில் இருக்க பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் கோயிலில் வந்து நேற்று நடந்திருந்தது கொட்டகை முகூர்த்தம் அது. ஸோ அதுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா அஃபிஷியலாக அழகர் கோயிலோட திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சித்திரை திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். அதே மாதிரி நேற்று தான் பார்த்தேன் அப்படின்னா, நானே ஒன்று கண்டுபிடிச்சிருந்தேன். என்ன கண்டுபிடிச்சிருந்தேன் அப்படின்னா, ஸோ மீனாட்சிக்கு வந்து 19ஆம் தேதி கொடி ஏற்றுறாங்க சித்திரை திருவிழாவுக்கு. இப்போ நான் என்ன நினச்சி, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ அழகர் கோயிலையும் கொடி ஏற்றுவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன். ஸோ அப்புறமேட்டு பார்த்தா மீனாட்சி அம்மன் கோயிலில் அந்த பத்திரிக்கையில் பார்க்கும்போது கொடியேற்றம் 19 ஏப்ரல் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் அழகர் கோயிலோட பத்திரிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா, திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தெழுதல் மதுரையை நோக்கி புறப்படுதல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. கொடி ஏற்றினதான தகவல்கள் எங்கேயுமே அதில் இல்லாமல் இருந்தது. ஸோ என்னடா கொடி ஏற்றுற மாதிரி இல்லாமல் இருக்கே அப்படின்னு கேட்டப்ப வீட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சித்திரை மாதத்தில் வர முதல் அமாவாசையில் வந்து அழகருக்கு கொடி ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அழகருக்கு கொடி ஏற்றுவாங்கன்னா, அழகருக்கு கொடி ஏற்றுறதுக்கான தகவல் அதில் இன்ஃபர்மேஷனே இல்லையே அப்படின்னு பார்த்தப்ப தான், அழகர் கோயிலில் வந்து கொடி ஏற்ற மாட்டாங்களா சித்திரை திருவிழாவுக்கு. ஏன்னா கொடி ஏற்றுறது அப்படின்றது வந்து அந்த சாமியை வந்து அந்த எல்லைக்குள்ளே தான் கொண்டு போகணும் அப்படின்னு இது ரூல் இருக்கும் போல். அந்த ரூல் படி பார்த்தோம் அப்படின்னா, அழகர் வந்து மதுரைக்கு வந்து ஒரு விருந்தாளியாக தான் வராரு நம்ம ஊருக்கு. அதாவது தங்கச்சியோட கல்யாணத்தை நடத்தி வைக்க அழகர் மலையிலேருந்து பெறப்பட்டு மதுரைக்கு வரதா சொல்லப்படுது. ஆனால் இது வந்து என்ன அப்படின்னா, நாயக்கர் காலத்தில் மாற்றப்பட்ட இது வரலாறு. அதாவது இந்த 2 திருவிழாவுமே பார்த்தோம் அப்படின்னா 2 செப்பரேட் மாதத்தில் நடந்திருக்குதுன்னு சொல்லப்படுது. ஸோ மாசி திருவிழா ஒன்று, இன்னொன்று அந்த அழகர் திருவிழா வந்து சித்திரை மாதத்தில் நடக்கிற திருவிழா 2ஆக பிரிஞ்சிருந்தது. ஸோ அப்போ இந்த மாசி மாதம் அப்படி தான் நினைக்கிறேன் நான். ஸோ அந்த அப்போ தேர் ஓடி இருக்குது, திருக்கல்யாணம்லாம் அந்த மாதிரி நடந்திருக்கு அந்த கேப்பில். அப்போ இருக்க காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, விவசாயம் அந்த நிலையில் இருக்கிறனால
நிறைய பேர் வந்து தேர் வந்து அங்கே இழுக்க முடியாமல் இருந்திருக்கு. தேர் நம்ம ஊர் தேரே ரொம்ப நாளாக நின்று போயிருக்கு அப்படின்ற மாதிரியான தகவலுமே கிடைக்கிது இதில். அப்போ இந்த நாயக்க மன்னர்கள் காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வந்து சேர்த்து வச்சோம் அப்படின்னா க்ரௌடு நிறையா இருக்கும். இது மூலயமா மக்களுக்கு நிறையா உதவியாகவும் இருக்கும். அவங்க பண்ணுற தொழிலுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அப்படி ஐடியா பண்ணும்போது தான் திருமலை நாயக்கர் அவரோட காலகட்டத்தில் இந்த 2 திருவிழாவும் பார்த்தோம் அப்படின்னா மெர்ஜாகப்பட்டு எப்படின்னா, அழகர் வந்து தன்னோட தங்கையான மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அழகர் மலையிலேருந்து கிளம்புனதாகவும், வர வழியில் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக நின்று வந்துட்டு போகிறதுக்குள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சு போகிறதாகவும், பின்னர் அங்கேருந்து கோவப்பட்ட பெருமாள் வந்து வைகை ஆற்றுல இறங்கிட்டு, அதாவது வைகை நதியோட வடகரையில் இருந்து வைகையில் இறங்கிட்டு அப்படியே அவர் திருப்பி போயிட்டதாகவும் சொல்லப்படுது. பட்டு உண்மையான நிகழ்வு என்ன அப்படின்னா, இது ரெண்டுமே பிரித்து இருந்ததுனால அது வேறு நிகழ்வாக இருந்திருக்கு, இது வேறு நிகழ்வாக இருந்திருக்கு. அதே மாதிரி மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது பார்த்தோம் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பவளக்கனியாய் பெருமாள் தான் மீனாட்சியோட திருக்கல்யாணத்தை ஏற்றி நடத்தி வைப்பார். அப்போ அந்த திருக்கல்யாணம் ஏற்றி நடத்தி வச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நார்மல் சம்பிரதாயம் எப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது லோக்கலில் இருக்க ஸ்டோரி சொல்கிறது, செவிவெளி செய்திகள், இந்த ஸ்டோரி சொல்லுவாங்க சின்ன பசங்களுக்கு. அந்த மாதிரி ஸ்டோரி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பவளக்கனியாய் பெருமாள் வந்து கல்யாணம் நடத்தி வச்சிட்டாரு அப்படின்றத வந்து நம்ம மதுரையில் அந்த தெற்கு கிருஷ்ணன் கோயில்கிட்ட வீரராகவ பெருமாள் கோயில்னு ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. அந்த வீரராகவ பெருமாள் வந்து கள்ளழகருக்கு வந்து ஆற்றுல வந்து எதிர் சேர்வை பண்ணி அந்த தகவல் எல்லாம் அழகருக்கு கொண்டு போய் சேர்க்கறதாகவும் ஒரு கதைகளானது சொல்லப்படுது. பட் இதில் உண்மையான விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எதனால அப்படின்னா, அழகர் வந்து முதல்ல நம்மளோட மதுரையில் இருக்க வைகை ஆற்றுலேயே இறங்குறது கிடையாது. மீன்ஸ் அந்த ஏவி பாலத்துக்கடியில் இருக்கக்கூடிய வைகை ஆற்றை இறங்குற வழக்கமே பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எதனால் இங்கே இறக்கி வைக்கப்பட்டார் அப்படின்னா, கரெக்டாக ஸ்டோரி படி என்ன உண்மையிலே நடந்தது, அது நாயக்கர் காலத்துக்கு முன்னாடி நடந்தது என்ன அப்படின்னா, அழகர் வந்து அழகர் மலையிலேருந்து கிளம்பி போயிட்டு அப்படியே அலங்காநல்லூர் அது வெளியே போயிட்டு தேனூரில் இருக்கக்கூடிய வைகை ஆற்றுல இருக்க மண்டபத்தில் தான் போய் எழுந்தருள்வார். பட் இந்த நாயக்கர் காலத்தில் இது ரெண்டு சேர்த்து வைக்கிற காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேனூருக்கு அந்த ஊருக்காரங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அழகரை வந்து நாங்கள் மதுரையில் ஆற்றுல இறக்கிக்கிறதுக்கு உங்கள் பர்மிஷன் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி எங்களோட இதை நாங்கள் விட்டு கொடுக்கறது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப, அப்போ நாயக்கர் அவர் ஆட்சி காலத்தில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அழகரை நிறுத்துறதுக்கு வந்து ஒவ்வொரு திருக்கண்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், நீங்கள் எனக்கு இந்த திருவிழா மட்டும் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா மதுரையில் வச்சு உங்களுக்குன்ட்டு ஒரு தனி மண்டபமானதை அமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே அழகர் வந்து இறங்கினார் அப்படின்னா அந்த ஊருக்காரங்களுக்கு முதல் மரியாதை. அப்புறம் அந்த மண்டபத்தில் நிறுத்துறதுக்காக அவங்க விட்டு கொடுத்தாங்களா, அதுக்காக ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் வந்து நான் தரேன் அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க. அப்படி சொன்னோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி அரசர் கேட்குறாரு நம்மளும் கொடுப்போம் அப்படின்ட்டு, சரி நீங்கள் வந்து மதுரையிலேயே இறக்கிக்கோங்க, தேனூர் மண்டபம் அந்த மாதிரி கட்டி இறக்கிக்கோன்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் நம்ம வண்டியூர் பெருமாள் கோயிலுக்குலேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்தோம் அப்படின்னா அந்த ஆற்றுக்குள்ளே தேனூர் மண்டபம் இருக்கும். அந்த தேனூர் மண்டபமானது கட்டப்பட்ட பின்னாடி இந்த திருவிழாவை இணைச்சதுக்கப்புறமா அழகர் கொண்டு வந்து இங்கே இறக்கப்படுறாரு. பட் உண்மையான ஸ்டோரி என்ன அப்படின்னா, அழகர் இங்கேருந்து புறப்பட்டு அலங்காநல்லூர் போவார். அலங்காநல்லூரில் போயிட்டு அங்கே அவரை நிறுத்திட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கேருந்து ஒரு அலங்காரத்தோடு போவார். அங்கே போய்ட்டு இந்த அலங்காரம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்க மீன்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு இந்த மாலை மாற்றுறது அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த ஊர் பேர் அலங்காநல்லூர் அப்படின்னு இருந்ததாகவும், அது நம்ம காலப்போக்கில் பேச்சு வழக்கம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அலங்காநல்லூராக மாறிடுச்சு அப்படின்ற தகவலும் பார்த்தோம் அப்படின்னா அதில் சொல்லப்படுது. ஸோ இதுதான் அந்த அலங்காநல்லூரோட பேர் வரலாறும் அப்படின்னு சொல்லப்படுது. இது பற்றி மதுரையில் இருக்கக்கூடிய நிறையா ஊரோட பேர்
அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு எல்லாமே நம்ம ஊர் பேர் வரலாறு அப்படின்ட்டு ஒரு ஷார்ட் பிளேலிஸ்ட் இருக்குது. அதுவும் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் அதையும் பாருங்கள். ஒவ்வொரு ஏரியாவிலையும் எதனால் அந்த பேர் வந்தது, அந்த பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன, அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதை பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே போகிறாரு. அங்கே எதுக்கு போகிறாரு அப்படின்னா, மண்டுக மகரிஷி அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கார். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அழகர் கோவிலில் வந்து குளிச்சுட்டு அவருக்கான அந்த நடைமுறைக்காக குளிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, வசிஷ்டர் கிடையாது, வசிஷ்டரோ யாரோ ஒருத்தர் வராங்க. அவர் வரதை கவனிக்காமல் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் பாட்டு அந்த குளத்தில் போய் நீராடிட்டு தன்னோட வேலைக்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவரை கண்டுக்காமே, அதாவது வேணும்னு அப்படின்னு சொல்ல முடியாது, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வேலை பார்க்கணும், பூஜைகள் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசரத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து இவருக்கு வந்து நமஸ்காரம் சொல்ல விட்டுறாரு, அதாவது வணக்கம் சொல்ல விட்டுறாரு. வணக்கம் சொல்ல விட்டதுக்கப்புறம், கடப்பாடுறா சின்ன பையில, நான் ஒரு பெரியவர் ஒருத்தர் நிற்கிறேன், எனக்கு என்னை நீ மதிக்காமல் நீ பாட்டு திரியிறியா நீ அப்படின்னு கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு, நீ வந்து மண்டுகமாக மாறிடு அப்படின்னு சாபம் கொடுத்துறாரு. அதாவது தவளையாக போயிரு அப்படின்னு சாபம் கொடுத்துறாரு. தவளா போயிருன்னு சாபம் கொடுத்ததுக்கப்புறமா அவர் இருக்கிறாரு, ஐயோ நான் உங்களை கவனிக்கலைங்க, நான் வந்து வேணுக்கு முன்னெல்லாம் இது சொல்லாமல் இல்லை, அவங்கள நான் கவனிச்சிருந்தா சொல்ல போகிறீங்க, இதில் சொல்கிறது என்ன இருக்குது அப்படின்னு. சரி இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள், திருப்பி நான் மனுஷனாக மாறுறதுக்கு அப்படின்னு கேட்டோடனே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்படியா சரி போ, வைகை ஆற்றுல போய் தவம் பண்ணுன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி, அதாவது சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளில் வந்து அழகர் இருந்து வருவார், அவர் வந்து உனக்கு சாப விமோச்சனம் தருவார் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஆனால் அந்த ரெமிடியுமே சொல்லிட்டார். ரெமிடி மீன்ஸ் எப்படி நான் திருப்பி மனுஷனாகிறது அப்படின்றதுக்கு ரெமிடியுமே சொல்லிடுறாரு. அதை கேட்ட மண்டுக மகரிஷி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரும் போய் அந்த வைகையில் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி அவர் தியானம் பண்ண ஆரம்பித்தோடனே அழகருக்கு தெரியறவே, சரி நமக்காக ஒருத்தர் அங்கே தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு, அவருக்கு நம்ம சாப விமோச்சனம் தரணும் அப்படின்னு இங்கேருந்து அழகர் கோயிலேருந்து புறப்பட்டு வைகை ஆற்றுல போயிட்டு அவருக்கு சாப விமோச்சனம் கொடுத்துட்டு அப்படியே திருப்பி அழகர் மலைக்கு வருவதாக தான் ஸ்டோரி இருக்குது. இதில் நிறைய இன்டர்பிரடேஷன்ஸ் இருக்குது. அவர் ஆற்றுல இறங்கி முடிச்சுட்டு அப்படியே இன்னொரு இடத்துக்கு போகிறாரு அப்படின்ற மாதிரியான இன்டர்பிரடேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து இன்ன வரைக்கும் எனக்குமே என்னது அப்படி இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது என்ன ஏது அப்படின்றத வந்து நம்ம ஆராய்ச்சியெலாம் பண்ண முடியாது. கேட்டுட்டு பிடிச்சிருந்தா வச்சுக்கணும், பிடிக்கலையா சரி ரைட் போ, அது எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி போயிடணும். ஸோ இது போயிட்டு மண்டுக மகரிஷி சாபம் கொடுத்து இங்கே வருவார். ஸோ இதுக்கப்புறமா தான் இங்கே அந்த இது மாறினதுக்கு அப்புறமா, நினைக்கிற காலம் மாறினதுக்கு அப்புறமா அவங்கள கொண்டு வந்து வைகை ஆற்றுல இறக்கிட்டு அப்படியே நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா குதிரையில் போயிட்டு அங்கே வண்டியூரில் நைட்டில் வந்து ஏகாந்த சேவை கொடுப்பார் அவர். ஏகாந்த சேவை அப்படின்றது என்ன அப்படின்னா, அவர் போட்டிருக்க அந்த ஆடை அணிகலன்லாம் எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு முழுக்க அவரோட உடம்புல சந்தனம் மட்டுமே வச்சுருப்பாங்க, வேறு எந்த இதுவுமே இருக்காது. சந்தனம் மட்டும் வச்சு மினிமலான அந்த ஜுவல்லரிஸை போட்டு அவருக்குள்ளே வந்து அங்கே ஒரு ஏகாந்த சேவை ஒன்று நடக்கும். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட நைட்டு ஒரு 12 மணி 1 மணிக்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏகாந்த சேவை நடக்கும். ஸோ அந்த ஏகாந்த சேவையை முடிச்சுட்டு விடிய காலையில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த வண்டியூர்லேருந்து சேஷவாகனத்தில் வருவார். சேஷவாகனத்தில் வந்து அந்த தேனூர் மண்டபப்படியில் போயிட்டு இவருக்கு மண்டுக மகரிஷிக்கு வந்து கருடர் வாகனத்தில் மாறிட்டு அவருக்கு இது கொடுப்பார், சாப விமோச்சனம் கொடுப்பார். ஆனால் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நாரை பிடிச்சி வச்சுருப்பாங்க, நாரையை கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா அது நாரை கிடையாது, அது வந்து தவளை. அது மண்டுகம்ன்றது வந்து தவளை. பட் அது ஏன் நாரையாக மாறிச்சு அப்படின்றத வந்து ஒருவேளை தவக்கலை பிடிச்சி கட்ட முடியாது, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்றத இவங்க சொல்லி காட்டுறதுக்காக அப்படி பண்ணாங்களானும் தெரியலை அது. ஸோ இதுதான் அழகர் வந்து நம்ம மதுரைக்கு வந்த
ஸ்டோரி, இன்டர்பிரடேஷன், வரலாறு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இதுதான். ஸோ இந்த ஸ்டோரியெல்லாம் யார் யார் கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள். கேட்காதவங்க இப்போ தான் முதல் கேட்குறீங்க அப்படின்னா லைக்ஸை போட்டு விடுங்க. அப்புறம் இன்னொன்று என்ன, அதுக்கு வீரராக பெருமாள் வந்து இங்கே வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரி இருக்குது. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி திருமணம் நடந்த விஷயத்தை வந்து இவற்றை சொல்ல வரலை. என்ன ஆகியிருக்கு அப்படின்னா, அந்த காலத்தில் அந்த தேனூர் போகிற காலகட்டத்தில் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அந்த நெல் அடித்தது போக அந்த எப்படி சொல்ல கோரை மாதிரி இருக்கும், அதில் தான் பார்த்தோம் அப்படின்னா கொட்டகை போட்டிருப்பாங்க. இப்படி கொட்டகை போட்டுட்டு இருக்கும்போது கொட்டகை போட்டு நாட்டு அளவரை கொண்டு போய் அங்கே எழுந்தருளை செய்கிறாங்க. அப்படி எழுந்தருளை செஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு அந்த கொட்டகைக்குள்ளே வந்து நெருப்பு பிடிச்சிருது. நெருப்பு பிடிச்சோன்னே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லோரும் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த நெருப்பில் போயிட்டு அந்த திருமேனியை மட்டும் எடுத்துகிட்டு வெளியே வந்துடுறாரு. திருமேனியை வெளியே எடுத்து வந்தோடனே அங்கே இருக்கக்கூடிய அரசர்கள்லாம் அவருக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க. நன்றி தெரிவித்து, நீங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய செயல் தெரியுமா, உங்களுக்கு கௌரவம் பண்ணியே ஆகணும், உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, பெருமாளுக்கு நல்லது தானே பண்ணேன், எனக்கு எதுக்கு எதுவும் சன்மானம், அப்படி எனக்கு நீங்கள் சன்மானம் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு தர வேண்டிய பெருமையை வந்து அழகர் ஆற்றுல இறங்கும்போது எங்கள் வீரராக பெருமாளுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவர் ரெக்வஸ்ட்டை கேட்டு, ஆமாம் இவ்வளோ தூரம் காப்பாற்றிருக்காரு, இது பெரிய ரெக்வஸ்ட் இல்லையா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அந்த ரெக்வஸ்ட்டை ஏற்று வீரராக பெருமாளுக்கு வந்து அவங்க மரியாதை செலுத்துகிறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த அழகருடைய வைகையில் இறங்கக்கூடிய வரலாறு. அதே மாதிரி என் ஊரில் 1000 பொன் சப்பரம் அப்படின்னு ஒன்று நிற்கும். எங்கன்னா கடைசியாக சப்பரத்தடியான் கோயில் பக்கத்தில் நிற்கும். சப்பரத்தடியானா அது யார் அப்படின்னு மதுரையில் நிறைய பேர் கேட்பீங்க. சப்பரத்தடியானா யாரும் கிடையாது, அவன் தலாகுளத்தில் இருக்கார் கருப்பசாமி. அவரோட இன்னொரு பேர் சொல்ல முடியாது, அவரோட பெயர் தான் பார்த்தோம் அப்படின்னா சப்பரத்தடியான். அதாவது இந்த 1000 பொன் சப்பரத்து இவரோட தலைமையில் தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த வையாளி சொல்லுவாங்க, அழகர் ஒரு மாதிரி அசைஞ்சு ஆடுவார். மொத்தமே 2 வையாளி கொடுப்பாங்க. ஒன்று அழகர் மலையிலேருந்து கிளம்பும்போது 18ஆம் படி கருப்பசாமிகிட்ட போய் ஒரு வையாளி பண்ணுவாங்க, ஒரு மாதிரி அசைப்பாங்க. அதே மாதிரி நம்ம மதுரையில் வந்து அந்த சப்பரத்தடியான் கருப்பசாமி கோயில், அதாவது நம்ம தெல்லாகுளம் கருப்பசாமி கோயில்கிட்ட ஒரு வாட்டி பண்ணுவாங்க. நீங்கள் அழகர் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் 2 இந்த வையாளி விஷயம் பார்க்க வேண்டியது. ஒன்று, நீங்கள் அழகர் புறப்படும் போது அழகர் மலையில் ஒரு வாட்டி பண்ணுவார். அப்புறம் நீங்கள் திருப்பி மதுரைக்கு போகும்போது மதுரையில் கருப்பசாமி கோயில்கிட்ட ஒரு வாட்டி பண்ணுவார், அது ஆற்றுல இறங்குறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி திருப்பி ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியும் பூப்பல்லாக்கில் ஒரு வாட்டி கருப்பசாமி கோயில்கிட்ட ஒரு வாட்டி பண்ணுவார். அப்புறம் அழகர் மலை வந்ததுக்கப்புறமா இங்கே இருக்க 18ஆம் படி கருப்பசாமி கோயில் வாசல்லையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கும். யாராவது இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அடுத்தாப்பில் நீங்கள் அழகர் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த 2 விஷயத்தையும் பாருங்கள். இதில் எனக்கு வந்து ஒரு அண்ணன் சொன்னாங்க, இந்த மாதிரி இது பார்க்கணும், இதுதான் சிறப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நீங்கள் அழகர் கோயில் வந்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த இது பார்க்க முடியுது அப்படின்னா
இதையும் சேர்த்து பார்க்குறது வந்து நல்லது. அவங்க கூட பேசிக்கிட்டு கிட்டத்தட்ட 20 நிமிஷத்தில் மலை மேலே ஏறியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் காட்டுப்பாதை முடிஞ்சு ரோட்டு பாதை இருக்குது, அது ஈஸியாக அமர்ந்துடலாம். நடந்து நம்ம ராக்காயம்மன் கோயிலுக்கு மேலே போயிடலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இந்த ராக்காயம்மன் கோயிலுக்கு போகிற வழியில் அந்த பழமுதிரி சோலை தாண்டின உடனே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பாதை ரொம்பவுமே அப்படி ஸ்டீப்பாக ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதையும் காட்டுறேன் முடிஞ்சால். நான் ரொம்ப நட்டுக்குத்தால ஏறுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்புறம் இறங்குறதுல ஈஸியாக தான் இருக்கும். அது போக இன்னொன்று என்ன சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அழகர் கோயிலில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து 21 தீர்த்தங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. காட்டுப்பகுதிகளில் அங்கங்கே இருக்கிறதா சொல்லப்படுது. எனக்கு தெரிஞ்சு நான் 3 தீர்த்தங்கள் பார்த்துருக்கேன். நான் இன்னும் திருப்பி இன்னும் அது மாதிரி தீர்த்தங்கள் நிறைய இருக்குது. யாருக்கு இங்கே இருக்குது வழியில் இருக்குது அப்படின்னு தெரியல. எல்லாம் காட்டுப்பகுதிகளில் இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ நம்மளால் பார்க்க முடிஞ்சது வந்து 3 பார்க்க முடியும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, அந்த நாக்காயம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய நூபிரகங்க தீர்த்தம் பார்க்க முடியும். அப்புறம் கருடர் தீர்த்தம் ஒன்று இருக்குது, அதை நான் போகும்போது காட்டுறேன். இன்னொன்று ஆஞ்சநேயர் தீர்த்தம்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். வேணாம் அதுக்குள்ளே போய் எதுக்கு போய்கிட்டு, ஜஸ்ட் எப்படி போகணுன்னு மட்டும் வழி சொல்கிறேன். அடுத்தாப்புல வந்து போய் பாருங்கள். நீங்கள் இந்த சவுண்டு எல்லாமே ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் இது கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதிரி ரீசெட் பட்டன் பண்ணி விட்டுறது அவங்கள. அது என்ன சுட்ட படம் சுடாத படம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செயல் நடந்தது இங்கே தான் அப்படின்னு சொல்லப்படுது. நாக்கு தழுவிரா சாமி, 200 மீட்டர் போகணும் இது மாதிரி.